இந்து கோவில்களுக்கு மானிய விலையில் சிலைகள், வழிபாட்டு பொருட்கள் வழங்க உள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலையும் இந்த கோயில்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் பொருட்கள் எல்லாம் தாராளமாக கவர்மெண்ட் முன் இதெல்லாம் செஞ்சால் வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்கும். அது தமிழ்நாட்டிலையும் முதலமைச்சர் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டையும் வெகுஜன மக்கள்கிட்ட பெரும்பாலும் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பொருள்களை நிதியை கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் நல்லா பராமரிப்பு நல்லா இருக்கனால அந்த பொருள்களை நம்ம வாங்குறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். இங்கே உள்ள கோயில்களில் நிதி பற்றாக்குறையினால கோயில்களை சில பராமரிப்பு கவனிப்பு குறைவாக இருப்பதால் அந்த உடைய நிலை நெருக்கடியாக இருக்கிறதுனால மக்களுக்கு அது சரியான முறையில் பயன்படுத்த முடியல. விரிவாக்க பகுதியெல்லாம் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் கோவில்லாம் கட்டுறாங்க. அங்கே உள்ள மக்கள் பெரிய சிலைகள்லாம் வச்சு வழிபடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு மானிய விலையில் சிலைகள் கொடுக்கவோ இல்லை உபயோகப்படுத்த தினசரி பொருட்கள் இல்லை அர்ச்சகர்களுக்கு வழிபாட்டுவதுக்கு அர்ச்சகர்களுக்கு ஏற்பாடு பண்ணி செய்து கொடுக்கவோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிச்சுன்னா அந்தந்த பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. மானியத்தில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இலவசமாக கொடுக்கணும்னு கூட இல்லை, மானியத்தில் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நிறைய பெரிய கோயில்களாக வருமானம் உள்ள கோயில்கள் பாண்டிலேருந்து கொடுக்கலாம். அவங்க முடிவு பண்ணலாம். அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு பண்ணிச்சுன்னா இதனால் செய்யலாம். சார் சிலைகள் திருப்பதியில் கொடுக்குறாங்கன்னா திருப்பதியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடு பண்ணுவாங்க. அது என்ன சிலை கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது மானியமாக எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. சிலைகள்லாம் தேவைப்படுறாங்க. வசதியானவங்க தான் சிலைகள் வாங்குவாங்க, அது பண்ணுவாங்க. நார்மலாக அது வாங்குறது. பொதுமக்கள் நார்மலான வாழ்க்கை வாழ்றாங்க. ஒரு ஃபோட்டோ, ஒரு வேலு இது மாதிரி வச்சு தான் கும்பிட்றாங்க. ஏதோ சிம்பிளாக அது ஒரு மானியமாக கிடைக்குது, இது கிடைக்கணும் ஒரு அத்தியாவசியமான ஒரு இது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீகத்தில் இறங்கிட்டாங்கன்னா லேடிஸ் ஜென்ஸு ஆன்மீகத்தில் இறங்கிட்டாங்கன்னா கெட்டது நடக்கிறது நிறைய தவிர்க்கலாம். ஆனால் கோயிலுக்கு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் மனமாற்றம் ஏற்படும். நல்லா இருக்கலாம், எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம். சாமி கும்பிட்டு போனால் முதல்ல நம்ம சாமி கும்பிட்றதா நம்ம தமிழோட பண்பாடு. அந்த பண்பாடுக்கு என்ன தேவையோ அது தமிழக அரசு நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். திருப்பதி தேவஸ்தானம் பண்ணது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். தமிழகத்தில் இருக்கிற பாரம்பரியமான சிவன் கோயில் நிறைய கோயில் அழிஞ்சு போயிருக்கு. அதை வெளியே கொண்டு வந்தாலே ஒரு பெரிய விஷயம். ஆனால் திருப்பதி பண்ண மாதிரி இங்கே இருக்கிற முதலமைச்சர் பண்ணுவாரா என்பது மிக மிக டவுட்டு தான். மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.